அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் தொடர்புடைய ஞானசேகரன் வீட்டை அளவிடும் பணியானது தொடங்கியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஞானசேகரன் வீட்டை தொடர்ந்து அளவிடும் பணி தொடங்கியிருக்கிறது. நேற்று கிண்டி தாசில்தார் அலுவலகத்தின் முன்பாக அளவிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவர் கட்டியிருக்கக்கூடிய வீடு கட்டியுள்ள இடத்தை தற்போது அளவிடும் பணியானது தொடங்கியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் நிலத்தில் அவர் ஆக்கிரமித்து வீடு கட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் வீட்டை அளவிடும் பணியானது தொடங்கியிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டது தொடர்பாக குற்றவாளியான ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டு அவரிடம் தொடர் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு இதற்காக சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டது. அந்த குழுவினர் நேற்றைய முன்தினம் நேரடியாக ஞானசேகரன் வீட்டிற்கு வந்து அவருடைய வீட்டில் 2 பெட்டி ஆவணங்கள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர் திருட்டு வழக்கு மட்டுமே 20க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் அவரிடம் நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் அவர் இருக்கக்கூடிய அந்த இடம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவினர் அந்த அறிக்கையை எடுத்திருக்கிறார்கள். அதில் வருவாய்த்துறை, அதே போன்று இந்து சமய அறநிலைத்துறை, அதே போன்று மாநகராட்சி ஆகியோர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள். இந்த வீடு யார் பெயரில் இருக்கின்றது, அதே போன்று யாருடைய உரிமையில் இது கட்டப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த நோட்டீஸின் அடிப்படையில் தான் நேற்று வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரடியாக ஞானசேகரன் வீட்டிற்கு வந்து அளவீடு செய்தார்கள். இதனை அடுத்து இந்த ஞானசேகரனுடைய வீடு பாதி அளவு இந்து சமய அறநிலைத்துறைக்கும் பாதி மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் சம்பந்தப்பட்டதாக தெரிய வருகிறது. அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளும் அதே போன்று வருவாய்த்துறை அதிகாரிகளும் தற்பொழுது அந்த கோவில் நிலம் முழுவதுமாகவே அளவீடு செய்து வருகிறார்கள். அந்த கோவில் இடம் மட்டுமே இந்த ஏரியாவில் பார்த்தோம் என்றால் லேக் ஏரியாவில் மட்டும் 2 ஏக்கர் நிலமானது பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் நிலத்திற்கு சொந்தமானது என தெரிய வருகிறது. அதன் அடிப்படையில் இந்த 2 ஏக்கர் முழுவதுமாகவே தற்பொழுது அளவீடு செய்து வருகிறார்கள். இதில் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் 5க்கும் மேற்பட்டோர், வருவாய் துறை அதிகாரிகள் 5க்கும் மேற்பட்டோர், தற்பொழுது 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தற்பொழுது இந்த அளவீடு செய்து வருகிறார்கள். இதில் ஞானசேகரன் வீட்டை தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் அளவீடு செய்ய இருக்கிறார்கள். நேற்றைய அளவீடு செய்த தகவலின்படி பாதி இடம், ஞானசேகரனுடைய பாதி இடம் இந்து சமய அறநிலைத்துறை, அதாவது கோவில் நிலத்திற்கு சொந்தமானது என உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பகுதி முழுவதுமாகவே வந்து ஆக்கிரமித்து கட்டியிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்பொழுது அவர்கள் அளவீடு செய்து வருகிறார்கள். இந்த அளவீடு செய்ததை முடித்து ஒரு அறிக்கையாக சமர்ப்பித்து சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு அவர்கள் தாக்கல் செய்வார்கள். அதனை அடுத்து இந்த ஆக்கிரமிப்புகளை இந்து சமய அறநிலைத்துறை கைப்பற்றுவார்களா என்பது அடுத்த கட்டமாக இருக்கிறது. இதனை அடுத்து சிறப்பு புலனாய்வு குழுவினர் அவர் திருட்டு வழக்கு மூலமாக சம்பாதித்த அனைத்து ஆவணங்களையும் அதே போன்று அனைத்து சொத்துக்களையும் பறிமுதல் செய்யக்கூடிய நோக்கில் தற்பொழுது சிறப்பு புலனாய்வு குழுவினர் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி.